இது இவ்வாறு இருக்கின்ற போது அடுத்தடுத்து என்ன இடம்பெறப் போகிறது? இந்த வாரம் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது எல்லா செய்தித்தாள்கள் அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஊடகங்களில் எல்லாம் இந்த வாரம் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. 2022 ஆண்டு காலப்பகுதியிலே ஆட்சியிலிருந்து ஓடிய ஒருவர் கூட கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான மிக பிரதானமான சூத்திரதாரி என்று கூறப்பட்டது. இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் தேர்தல் மேடைகளிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்றுக்காகவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தினார்கள் என்று நேரடியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. பெரும்பாலும் இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை அந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் மிக முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது அரசியல் ரீதியாக என்பதை கடந்து 2009 ஆண்டு தமிழின அழிப்பிலே மிக பிரதான பங்கினை வகித்த ஒருவர் என்றும் பலரும் கூறிக்கொள்கிறார்கள். அவை தொடர்பிலும் தென்னிலங்கையிலே பல கருத்துக்கள் கூறப்படுகின்றன. அவர்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடும் தொடர்பானவர். அவரை பொறுத்தவரையில் அவருக்கு எல்லா விடயங்களும் இலேசாக தெரிந்துவிடும். குறிப்பாக மக்களுக்கு இடம்பெறுகிற அனர்த்தமாக இருக்கலாம் அல்லது மக்கள் மீது இடம்பெறுகிற வன்முறைகளை எல்லாம் அவர் பார்த்து ரசிக்கக்கூடியவர் என்றும் கூறப்படுகிறது. பெரும்பாலும் இந்த வாரம் ஒரு கைது நடவடிக்கைக்கு அதிக அளவு சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது அந்த கைது நடவடிக்கைகளை தடுக்கின்ற வகையில் தான் எதிர்கட்சியினர்களை பலர் ஒன்று சேர்ப்பதில் தீவிரம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது. பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் பொறுப்பான செயற்பாடுகளை செய்யும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு முறையான பதிலை வழங்குமா இந்த அரசாங்கம் என்கின்ற கேள்வி இன்று வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. செயற்பாடுகள் வழங்கிக் கொண்டிருப்பதாக பலர் கூறுகிறார்கள். ஆனால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வேகமாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அமைச்சர்கள் கூறியது போன்று அசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்படுவாரா அல்லது அவர் அழைத்து வரப்படுவது அசாத்தியமானது ஒன்றாக இருக்க போகிறதா என்கின்ற கேள்வியும் எல்லோரிடமும் இருக்கின்றது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது எல்லோரிடமும் பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு பலமான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதாக கூறப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை அரசு பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லுமா, அடுத்த கட்டத்தை நோக்கி சில விடயங்கள் பேசப்படுமா என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அசாத் மௌலானா எமது ஊடகவியலாளரிடம் பிரத்யேகமாக வழங்கிய செவ்வியை கூட புலனாய்வு அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தலாம். இதில் கூட பலரை விசாரணைகளுக்கு அழைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் கூட இந்த காணொளி இருக்கின்றது.